ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஹோம் டெக்கர் ஐட்டம் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் சிம்பிளாக இந்த ரிப்பப்ளிக் டேக்காக நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹார்ட்ஸ் டிசைன் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட போட்டது போக நம்மக்கிட்ட மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான ஹார்ட்ஸ் ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்பிக்யூ ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். அது போக நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸோட ஹார்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல் ஸ்டோன்ஸு, ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த ஸ்டிக் வந்து நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. இதில் வந்து சின்ன சைஸும் கிடைக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல் ஸ்டோன்ஸு, அது போக இந்த பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன ஹார்ட்ஸு, நீங்கள் பெரிய ஹார்ட் கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஹார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த சின்ன ஹார்ட் வந்து நான் ஒயிட் கலரில் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 6 ஒயர்ஸ் வந்து ஒரு 1.25 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மோஸ்ட்லி வந்து ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினஸாக இருந்தால் பார்த்து போடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ மீதி இருக்க வாய்ஸை நம்ம இந்த 2 சைட்லேயும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா வெரைட்டிலையும் பேஸ்கட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், கீச்செயின் டுட்டோரியல், ஃப்ளவர் வேஸ் டுட்டோரியல், லஞ்ச் பேஸ்கட், மார்க்கெட் பேஸ்கட், நியூ மாடல் பூஜா பேஸ்கட்ஸு, ராட்டில் டாய், குழந்தைய விளையாடுறதுக்காக ஃப்ரூட்ஸு, கீச்செயின்ஸு, ஃப்ளவர்ஸுன்னு எல்லா வெரைட்டிலையும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி வச்சு இந்த சைடில் 2 நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கிராஸாக வந்து ஒயர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு சைடில் போட்டு முடித்தாச்சு. இனி வந்து அப்படியே இந்த ஃபோல்டு பண்ணி பேக் சைடில் போட்டு முடிக்கும்போது நமக்கு ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ இந்த 2 சைட்லேயும் இந்த நேர் வரிசையில் போகிற 2 ஒயர்ஸ் எடுத்து நம்ம நாட் போடும்போது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இந்த 2 சைட்லேயும் போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி
2 சைட்லேயும் மறுபடியும் நாட்ஸ் போடுங்க. இப்போ பாருங்கள் கிராஸ் ஆகுது பாருங்கள், இந்த 2 ஒயர்ஸ் அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ இந்த சென்டரில் கேப் பாருங்கள், கரெக்டாக வந்து நமக்கு ஃபோல்ட் ஆகி வந்திருக்கு. சைடில் பாருங்கள் 3 ஒயர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த நேர் வரிசையில் வர அந்த 2 ஒயர்ஸ் எடுத்து நாட் போட்டுடலாம் 2 பக்கமும். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இப்போ மீதி இருக்க இந்த 2 பக்கம் ஒயர்ஸை வந்து நம்ம வந்து ஆப்போசிட் நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா நமக்கு ஹார்ட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி உள்ளே விட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணும்போது பிரிஞ்சே வராது, நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த கிராஸாக போகிற அப்படியே நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். ஹார்ட் பாருங்கள், சின்ன ஹார்ட் வந்து எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். பிளாஸ்டிக் ஒயரில் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம கூட போட்டு போக நிறையா ஒயர்ஸ் வந்து இந்த மாதிரி மீதி இருக்கும். ஒரு அடி இருந்தாவே போதும். நம்ம அழகாக இந்த மாதிரியெல்லாம் சின்னதாக நம்ம ரெடி பண்ணி கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் ஒயர்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸில் க்ரீன், ஒயிட் அண்ட் சாஃப்ரான் கலரில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஹார்ட்ஸு. இந்த மாதிரி ஸ்டிக்கில் நம்ம அழகாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு ப்ளெயினாக வேண்டாம், ஏதாச்சும் கலர் பண்ணிக்கலான்னாலும் நீங்கள் வந்து த்ரெட்டில் கூட அப்படியே வந்து சுற்றிக்கலாம், இல்லைன்னா கலர் பண்ணிக்கலாம் நம்ம. நான் இப்படியே வந்து ப்ளெயினாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக அது வந்து செட் ஆயிரும். நான் பாருங்கள், அந்த மேலே வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து என்ன கப் வந்து எடுத்துருக்குறோமோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஸ்டிக் வந்து நல்லா லாங்காக இருக்கிறனால நான் கொஞ்சமாக வந்து அதை கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம், ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். நல்ல ஒரு மெமரபிள் கிஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டு ஷோகேஸில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிப்பப்ளிக் டேக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே.